நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் செஞ்ச பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக பரலோகத்தை விட்டிறங்கி இந்த உலகத்துக்கு மனுஷனாக பிறந்த அந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் என கொண்டாடுகிறோம். அவர் இந்த உலகத்தில் 33.5 வருடம் வாழ்ந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என்னால் பார்க்க முடிகிறது. ஏசாயா 53:5 சொல்லப்பட்டபடி நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்படி நம்முடைய பாவங்களின் நிமித்தம் பாவம் இல்லாத இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், சிலுவையை சுமந்தார், மரித்தார். இப்படி மரித்த இயேசு 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு எழும்பினார். உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு காட்சியளித்தார். பின்பு பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அப்படி பரலோகத்துக்கு சென்ற இயேசு பாவமில்லாத மக்களை தம்முடன் சேர்த்து கொள்ளும்படி மீண்டும் இவ்வுலகத்துக்கு வரப்போகிறார். பாவம் செய்கிறவர்களோ நித்திய நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இப்படி இயேசு மீண்டும் வரும்போது நாம் பரலோகம் செல்வோமா இல்லை நித்திய நரகத்துக்கு செல்வோமா என்பதை சிந்திக்க வைப்பதற்காக ஒரு நாடகத்தை நம்முடைய IGM குட்டீஸ் காண்பிக்க இருக்கிறார்கள். அது உங்களுக்காக இதோ. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நிறுத்துங்கப்பா, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காதீங்க. முதல்ல உங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏஞ்சல் கவலைப்படாதீங்க, என் பேர் கன்ஃபார்மா இருக்கும். நான் உள்ள வந்துருவேன். ஆமா ஏஞ்சல், கண்டிப்பா என் பேரு இருக்கும். என் பேர் சமாதானம். பாருங்க. ஓகே பாக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கதான் வர போறாங்க. நம்ம இடம் நிரம்பி வெளியே போகுது. மத்தேயு 25:46 சொல்லப்பட்டது போல அந்தபடி பாவிகளோ நித்திய அக்கினியை அடையவும்
நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். ஏ அபிஷா, என்ன இந்த பக்கம்? என்ன உனக்கு தெரியுதா? ஆமா ஆமா, நீ காவியா தானே? ஆமா, நீ என்ன பரலோக போற வரிசையில நிக்கிற? உனக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? நீ தான் பண்ணாத தப்பே இல்லையே. உனக்கு தான் யாருமே பிடிக்காதே. அடுத்தவங்க கிட்ட சண்டை என்ன, கெட்ட வார்த்தை என்ன, 4 பேரை தவறா பேசாம உனக்கு தூக்கமே வராது. அது மட்டுமா, யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரீல்ஸை போட்டு எத்தனை பேரை பாகத்துல விளையாச்சிருப்ப. உனக்கு எப்படி இங்க இடம் கிடைக்கும்? மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போது. அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்கு காசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம், நீ சைலண்டா இரு. ஏசு இரக்கமுள்ளவர் தானே, அவர் என்னைய மன்னிச்சு ஏத்துக்குவாரு. நானே முதல்ல போறேன், நீ சைலண்டா வா. ஏஞ்சல், நான் ஒரு பெரிய தலைவரோட பொண்ணு. என் பேர் இருக்கா இல்லையான்னு கூட நீங்க பார்க்க தேவையில்ல. நீங்க அப்படியே என்னைய உள்ள விட்டுருங்க, நான் போயிருவேன். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியின் கடலிலே பங்கடைவான். உன் பேர் இங்க எழுதப்படவில்லை, உனக்காக ஆயத்த பண்ண இடத்திற்கே போ. என்னது? ஏஞ்சல், என் பேர் இல்லையா? ஏஞ்சல் ஏஞ்சல், என் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு. ப்ளீஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கே அப்படியே தந்துடுறேன். கொஞ்சம் தயவு காட்டி என்னை உள்ள விடுங்க ப்ளீஸ். அக்கிரமக்காரியே, கோபாக்கிய நாளில் ஐஸ்வர்யம் ஒன்றும் உதவாது. நீதியோ மரணத்தை தப்புவிக்கும் என்பதை நீ அறிந்தும் அதை உன் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண முடியலையே. ஏஞ்சல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என் மேல கொஞ்சமாவது இரக்கம் காட்டுங்களேன். ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ். உலகத்துல வாழ்ந்த போது உனக்கு இயேசுவை தேட மனம் இல்லை. கிடைத்த ஐஸ்வர்யத்தை உலகத்துக்காய் செலவழித்தாய். உன்னோட கோபம், சண்டை, அநேக கெட்ட பழக்கங்கள் தான் இருந்தது. இயேசுவோட கேரக்டர் ஒன்றுமே உன்னிடத்தில் இல்லை. அதனால உனக்கு இங்க இடம் இல்லை, போ. ஐயோ ஏசப்பா, என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என் மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க ப்ளீஸ். இருக்கும் போது நீ என்ன தானே ஃபாலோ பண்ண, அதனால நீ என் இடத்துக்கு தானே வரணும். அங்கே போய் கெஞ்சுற. சோசியல் மீடியால எத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கி இருக்க. அதனால உன்னை எங்க எரியிற நரகத்துல பெஸ்ட் பிளேஸ்ல வைக்க போறோம். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏசப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஏசப்பா ப்ளீஸ். பொறுமையா இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அதுலயும் நான் நீடிய பொறுமை. அப்போ பரலோகம் எனக்கு தானே. ஐயோ ஐயோ, யார் அது? யாரு நடிச்சது? எவன்டா அது? எவ்வளவு தைரியம் தான் என்னையே அடிக்கிறீங்க? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான்லாம் பொறுமையா இருக்கேன். எனக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான். நான் எங்க அப்பா அம்மா சின்னவங்க பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். என்கிட்டயே வா, ஒன்னு போட்டேன்னா பாத்துக்கோ. நான் படிக்காத வேத வசனமா இல்ல நான் பண்ணாத ஜெபமா? இப்ப பாரு, ஏசப்பாவை என்னை கூப்பிட்டு பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. Come on angels, take me. உன் வாயை உன்னை நியாயம் தீர்த்தது. என் மகனே, உன் தகப்பன் கற்பனை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று நீதிமொழிகள் 6:20 சொல்லப்பட்டதை நீ வாசிக்கவில்லையா? ஆகையால் உனக்கு இங்க இடமில்லை. உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கே போ. ஏஞ்சல் ஏஞ்சல், என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஏஞ்சல்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏஞ்சல். ப்ளீஸ் ஏஞ்சல், என்ன உள்ள விடுங்க ஏஞ்சல். எங்க அப்பா அம்மா பேச்சு இனிமே நான் கேட்பேன் ஏஞ்சல். ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல். ஏஞ்சல் தள்ளுங்க, நான் போறேன் ஏஞ்சல். ஏஞ்சல் நான் தள்ளுங்க நான் போறேன் ஏஞ்சல். ஐயோ ஐயோ ஏஞ்சல், என்ன இந்த மாதிரி விட்டுறாதீங்க ஏஞ்சல். ப்ளீஸ் ஏஞ்சல், கை விட்டுறாதீங்க. ஐயோ ஏசப்பா, நீங்களாச்சும் பாருங்க, நீங்களாச்சும் என்ன காப்பாத்துங்க. இந்த ஏஞ்சல்ஸ் என்ன கை விட்டுட்டாங்க. ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ வராங்க, என்ன கூப்பிட்டு போ ஏஞ்சல். ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல், என்ன விட்டுறாதீங்க, என்ன கை விட்டுறாதீங்க ஏஞ்சல் ப்ளீஸ். ஐயோ யாரோ கூப்பிட்டு போ பாக்குறாங்க. என் பேர் நீடிய பொறுமையா இருந்தாலும் என்ன உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் வரமாட்டேன். நீங்க என்ன இழுக்கிறீங்க, நான் உங்களை கடிச்சிருவேன். அடிக்காதா. எனக்காய் இயேசு கட்டினார் அழகிய வீடு, விண் வீடு. எனக்காய் இயேசு கட்டினார் அழகிய வீடு, விண் வீடு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என்றென்றும் பேரானந்தமே. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என்றென்றும் பேரானந்தமே. வாவ், சூப்பரா இருக்கே. என்ன ஒரு அழகு, எங்குமே கோல்டு. நான் உலகத்துல இருக்கும்போது ஆசைப்பட்ட இடத்துக்கே நான் போக போறேன். வாவ், தங்க தரேன்.
என்ன எத்தனை அழகு! வாவ், அச்சச்சோ, என்ன ஒரு அழகு! என் கற்பனைக்கு எட்டாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இயேசு யாருன்னு தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு கொடிய வியாதி ஒன்று வந்த போது நான் மரணத்துக்கு நேராக தள்ளப்பட்டேன். இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு நினச்சேன். நான் சாகும்படியாக நினச்சேன். அப்பொழுது சிறு வயதில் என் ஃப்ரெண்டு எனக்கு இயேசு வியாதியை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நான் நினச்சி பார்த்தேன். அன்று இரவே இயேசுவே எனக்கு குணமாக்குன்னு கதறி கூப்பிட்டேன். இயேசு என் அறையில் வந்து என்னை தொட்டு சுகமாக்குனாங்க. அன்று தீர்மானித்தேன், இனி வாழ்ந்தால் இயேசுவுக்காகன்னு. என் ஃப்ரெண்டு எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். என் குடும்பத்தாரை எனக்கு எதிராக எழும்பினாங்க. நானோ வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன் என்ற தீர்மானத்தில் உறுதியாக இருந்தேன். ஆம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை இழந்தாலும் அதை மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்கு நித்தியத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஏஞ்சல், என் பேர் இருக்கான்னு பாருங்க. மகளே, என் நாமத்தின் நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களை இயேசுக்காக பயன்படுத்தினாயே. உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய ராஜ்யத்தில் பிரவேசி. ஏஞ்சல், என் பேர் காவ்யா. நான் பரலோகத்துக்குள்ள போன கொஞ்சம் வழி விடுங்களேன். ஃபர்ஸ்ட் உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாப்போம், அப்புறம் உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். என்ன ஏஞ்சல், என் பேர் பார்க்கணுமா? என் பேர் இல்லாம வேற யார் பேர் இருக்கும்? என் ஊர் என்ன, என் அப்பா யாரு? என் ஊர் இந்தியாவில் உள்ள பெஸ்ட் சிட்டியில் ஒன்று. எங்க அப்பா பெங்களூர்ல எத்தனை பில்டிங்ஸ் வச்சிருக்காங்க. நான் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தேன். என்னை பார்த்தாலே ஊர்ல எல்லாரும் கை கட்டி நிற்பாங்க. என் பேரு ஆதார் கார்டில், பர்த் சர்டிஃபிகேட்ல, ஏன் பாஸ்போர்ட்டை வச்சிருக்கேன். என் பேரு ரேஷன் கார்டில் போட 1 லட்சம் கேட்டாங்க. அதை கூட காசு கொடுத்து எடுத்துட்டேனே. பரலோக போக என்ன கார்டு வாங்கினேன் ஏஞ்சல்? மறந்துட்டேன். சர்ச்சில் கூட என் பேர் இருக்கு. இது போதாதா ஏஞ்சல்? என் பேரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணுமா ஏஞ்சல்? என் பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். பாருங்க ஏஞ்சல். அதெல்லாம் ஓகே, பூமியில எல்லா இடத்துலயும் உன் பேர் இருந்துச்சுதான். ஆனா ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்கணுமே. இருந்துச்சுன்னா தான் உள்ள போகணும். உன் பேர் இங்க எழுதப்படவில்லை. ஏஞ்சல் கொஞ்சம் நல்லா பாருங்க ஏஞ்சல். என் பேர் கட்டாயமா இருக்கும் ஏஞ்சல். கொஞ்சம் நல்லா பாருங்க ஏஞ்சல். நீங்க மறந்து இருப்பீங்க. என் பேர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் ஏஞ்சல். பாருங்க ஏஞ்சல். மாயக்காரியே, உலகத்தில் இருக்கும்போது இயேசுவின் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் படிப்பு, வேலை, ஆடம்பரம், சுயநலம், தற்பெருமை, பதவி, அந்தஸ்து, புகழ்ச்சி இவைகளை மட்டும் தேடி அலைந்தாயே. உனக்கு இயேசுவை நினைச்சு பார்க்க கூட நேரமில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டதை நீ அறியாயோ? ஆகையால் உனக்கு இங்க இடமில்லை. உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கே போ. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன உள்ள விட்டுருங்க. அங்க எரியுமே, எனக்கு பயமா இருக்கு. ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல், அங்க ஒரு குட்டி பிளேஸ் தாங்க ஏஞ்சல், அது போதும் ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல். சர்ச் மெம்பர்ஷிப்லாம் என் பேர் இருக்கு ஏஞ்சல். தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க ஏஞ்சல். ப்ளீஸ் ஏஞ்சல், அங்க எரியும் ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல், ட்ரை பண்ணுங்க ஏஞ்சல். எனக்கு கொஞ்சம் உள்ள விட்டுருங்க ஏஞ்சல். ப்ளீஸ் ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல் தூக்கிட்டு போறாங்க ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல். யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். அங்க ரொம்ப எரியுமே, என்னை விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க. நான் உங்க கூட வரமாட்டேன். என்னை விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுருங்க. வனம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தையோ என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசியோ என்றும் நிலைப்பான். ஆம், நிலையான நகரம் எனக்குண்டு என்று நான் விசுவாசித்தேன். அதை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இதற்காக எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். வாவ், என்ன ஒரு சந்தோஷம்!
தங்க வீதி, கோல்டன் மாளிகை, விதவிதமான கற்கள். என்ன அழகு, என்ன ஒரு சந்தோஷம்! தகுதியே இல்லாத என்னை இதற்கு தகுதிப்படுத்திய இயேசுவின் அன்பை நினைத்து என் உள்ளம் எனக்குள்ளே பூரிக்கின்றது. பாவியாய் இருந்த என்னை இயேசு ரட்சித்தார். கிடைக்கும் நேரங்களில் அநேகருக்காக ஜெபித்தேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன். அநேகருக்கு என்னாலான உதவியை செய்தேன். அநேகர் இயேசுவின் நிமித்தம் என்னை பார்த்து கேவலமாக பேசி சிரித்ததும் கூட உண்டு. ஆனால் நான் விசுவாசித்தது, வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாதென்றும், மரித்த பின்பு நித்தியமான வாழ்க்கை எனக்கு தரப்போகிறார். இதோ பரலோகம் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏஞ்சல் ஏஞ்சல், உங்களை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பேரு கிரேஸ். பாருங்களேன் என் பேரு இருக்கான்னு. விசுவாசித்தவளே, நீ பாக்கியவதி. உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய வீட்டுக்குள் பிரவேசி. ஜாலி, இனிமே நான் எப்பவுமே ஏசப்பா கூட இருக்க போறேன். என்ன, நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் போறேன். பார்த்து கொண்டிருக்கும் அன்பானவர்களே, இயேசு எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நிரந்தரமானது. இங்கு கவலை, கண்ணீர், வருத்தம், மரணம், வியாதி எதுவும் இல்லை. இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் இந்த இடத்தை பெற்றுக்கொள்ள அனுதினமும் பிரயாசப்படுங்கள். இந்த இடத்தின் சந்தோஷம் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாதது. இந்த வாழ்க்கை முடிவும் இல்லாதது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இயேசு வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த தருணத்தை தவற விடாதிருங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.